ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற வீடு இதுதாங்க. ஒரு 40 அடி ரோட்டு மேலே வடக்கு பார்த்த சைட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. 40க்கு 30 அப்படிங்கிற அளவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இது ஒரு 2 BHK வீடுங்க. வாங்க அந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். வீட்டோட எலிவேஷனுங்க ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாகவும் அழகாகவும் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாகவே வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியாங்க இது. பதினாலுக்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்குங்க. ஒரு பெரிய கார் தாராளமாக போட்டுக்க முடியும். கார் நிறுத்தினக்கு போக மிச்சம் இருக்கிற இடத்துல தாராளமாக பைக்குகளும் வச்சுட்டு நடக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அது மாதிரி பார்க்கிங்கை நல்லா பெருசாகவே பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அவுட்ரு படிக்கட்டு கொடுத்துருக்குறாங்க. அவுட்டரில் ஒரு பாத்ரூமும் கொடுத்துருக்குறாங்க. அதை இண்டியன் டாய்லெட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் எல்லாமே ஒயிட் கலரில் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கோல்டன் கலர் ஃபீடிங்கோடு அதை போட்டிருக்கும்போது லுக் ரொம்ப ராயலாக காட்டுதுங்க. வீட்டோட தலைநலவு தேக்கில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. உள்ள என்ட்ரானதுமே ஒரு பெரிய ஹாலுங்க. 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் அந்த ஹாலோட சைஸை கொடுத்துருக்குறாங்க. ஹாலில் டிவி யூனிட் கொடுத்துருக்குறாங்க. ஷோகேஸோடு சேர்த்து அதை பிளான் பண்ணியிருக்காங்க. வால் சீலிங் கொடுத்துருக்குறாங்க. கலர் லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு பூஜா யூனிட் கொடுத்துருக்குறாங்க, கிழக்க பார்த்தது மாதிரி. கிச்சனையும் ஹாலையும் தனியாக பிரிச்சிருக்கிறாங்க. கிச்சன் ப்ளஸ் டைனிங் கொடுத்துருக்குறாங்க. கிச்சனில் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கிச்சனும் டைனிங்கும் ஓப்பன் டைனிங்காக கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 11க்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஆஃபீஸ் டேபிள் கொடுத்துருக்குறாங்க. ஒரு லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிளோட கபோர்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அட்டாச்டு பாத்ரூமும் கொடுத்துருக்குறாங்க. அதை வெஸ்டர்னாக பிளான் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட்டு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டி பார்க்குற ரொம்ப அழகாகவே கொடுத்துருக்குறாங்க. கலர் பீச் கலரில் அவங்க சூஸ் பண்ணியிருக்கிற டைல்ஸ் இதை இன்னும் ராயலாக காட்டுது. இது இந்த வீட்டோட 2வது பெட்ரூமுங்க. 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரூமில் ஃபுல் கபோர்டு ஒர்க் இல்லாமல் லாஃப்ட்டை மட்டும் கவர் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஒரு பாத்ரூமும் கொடுத்துருக்குறாங்க. டாய்லெட் ப்ளஸ் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இது 4க்கு 6 அப்படிங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. டோர் எல்லாமே ரெடிமேட் டோர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டோட மாடிங்க ஃபுல்லாக தரக்கோட்டா கொடுத்துருக்குறாங்க. நல்ல தண்ணி உப்பு தண்ணி ரெண்டுக்கும்
தனித்தனியாக டேங்கு கொடுத்துருக்குறாங்க. டேங்குக்கு ஹைட்டு கொடுக்கணும், குபேரமேடு உயரணுங்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு சென்ட்ரிங் போட்டு அது மேலே டேங்க் கொடுத்துருக்குறாங்க. துணி துவைக்கிறதுக்கு கல் கொடுத்துருக்குறாங்க. வேஸ்ட்டு தண்ணி வெளியில் போகிறக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம பார்த்த இந்த வீடு சரவணம்பட்டியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே அமைஞ்சிருக்குங்க. இங்கேருந்து சரவணம்பட்டி வெறும் 3 கிலோமீட்டர் தான். காந்திபுரம்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 15 கிலோமீட்டரில் ரீச் பண்ணிட முடியும். இந்த இடத்துலேருந்து ஸ்கூலு, காலேஜு, மாலு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மாலுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சரவணம்பட்டியில் ஒரு 5 கிலோமீட்டர்லையும், காலேஜ் எல்லாமே 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் சுற்றி ஏகப்பட்ட காலேஜ் இருக்குங்க. ரங்கநாதர் இருக்குது, எஸ்என்எஸ் காலேஜ் இருக்குது. சத்தி ரோட்டுக்கு 1.5 கிலோமீட்டர் தூரத்திலேயே இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. நல்ல ரெசிடென்சியல் ஏரியா, நல்ல பீக்கான ஏரியா, ரோடுகள் எல்லாமே ரொம்ப பெருசாக, தண்ணி வசதி எல்லாமே ரொம்ப நல்லா ஒரு காற்றோட்டமான ஒரு சூழ்நிலையில் இந்த வீடு அமைஞ்சிருக்கிறது இதோட தனி ப்ளஸ்ஸுங்க. வீட்டோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1250 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இது ஒரு 2 BHK பர்னிச்சர்டு ஹோமுங்க. இந்த வீட்டுக்காக ஓனர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67 லட்ச ரூபா கேட்டிருக்கிறாங்க. இதில் சற்று விலை குறையும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க.